ஒரு நண்பர் செய்த தொடர் நேர முதலீடு. பாரத மிகு மின் நிறுவனத்தில் கமர்ஷியல் அப்ரண்டிஸ் என்று எடுப்பார்கள். நிதி கணக்குத்துறையில் பயிற்சியாளர். பிகாம் படித்திருக்க வேண்டும். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்த்தகிரி என்ற ஒருவர் இப்படி பயிற்சியாளராக சேர்ந்தார். பெல் நிறுவனமே பெரிய கடல். திருச்சிராப்பள்ளி பாய்லர் தொழிற்சாலையில் மட்டும் அப்போது 16,000க்கும் அதிகமான ஊழியர்கள் பணிபுரிந்த நேரம். தீர்த்தகிரி பணிக்கு சேர்ந்த அக்கவுண்ட்ஸ் எனப்படும் கணக்குத்துறையில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள். பணி நேரம் காலை 8 முதல் மாலை 4:30 மணி வரை தான். அவரது வயதை ஒத்த அவருக்கு சமமான படிப்பு தகுதியும் கொண்டவர்கள் ஒரு பேட்சாக சேர்க்கப்பட்டனர். உபகார சம்பளமாக கையில் டீசெண்டான ஒரு தொகை, மேஜை நாற்காலி, மின்விசிறி, கோப்புகள் என சௌகரியமான பணியிடம், குறைந்த விலையில் நல்ல உணவகம் என இன்னும் பல வசதிகள். முடித்தவர்களை நிறுவனத்திலேயே கிளார்க்காக எடுத்துக்கொள்வார்கள். தீர்த்தகிரியும் அவருடன் பயிற்சியில் சேர்ந்தவர்களும் பயிற்சி முடித்த நிறுவனத்திலேயே நிரந்தர பணியாளராக சேர்த்து கொள்ளப்பட்டனர். போனஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட், இன்சென்டிவ், விடுமுறை, பயணச் சலுகைகள், குவார்ட்ஸ், ஊரகத்திலேயே பள்ளி, கல்யாண மண்டபம் என சகல வசதிகளுடன் அமைதியான வாழ்க்கை. வேலை நிரந்தரம். தொடர்ந்து வேலை செய்தால் போதும். குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிரேடு தன்னால் உயரும். தீர்த்தகிரி சும்மா இருக்கவில்லை. நிறுவனம் நடத்தும் அக்கவுண்டன்ட் தேர்வுக்கு படிக்க ஆரம்பித்தார். அது கடினமான தேர்வு என்று சொல்லப்பட்டது. சிலர் பல வருடங்கள் தொடர்ந்து எழுதியும் தேர்வாகாமல் போன தேர்வு. தீர்த்தகிரி அந்த தேர்வில் பாஸ் செய்து அக்கவுண்டன்ட் ஆனார். பயிற்சியாளராக சேர்ந்து கிளார்க்காகி இப்போது அக்கவுண்டன்ட் ஆகிவிட்டார். 5 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த அக்கவுண்டன்ட் கிரேடும் உயரும். அக்கவுண்டன்ட் 3 2 பிறகு 1 என உயர்ந்து 15 வருடங்களில் ஆபீசராக ஆகிவிடலாம். பலரும் அப்படித்தான் தங்களின் நடுத்தர வயதில் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் ஆனார்கள். தீர்த்தகிரி அடுத்து ICWA என்ற மேற்படிப்பினை பகுதி நேரத்தில் படிக்கத் தொடங்கினார். கடுமையான பாடங்கள். வேலை செய்து கொண்டே மாலை இரவு நேரங்களில் படிக்க முடியும் செய்தார். அதிலும் தேர்ந்தார். இதனால் நிறுவனம் நடத்தும் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்காக தகுதி அவருக்கு வந்துவிட்டது. அடுத்து அந்த தேர்வுக்கு முயற்சித்து படித்தார். வெளியாட்களுடன் போட்டி போட்டு அதிலும் தேர்வாகி குரூப் டிஸ்கஷன், நேர்முக தேர்வு, நிறுவனத்தில் நிதித்துறை அதிகாரியானார். அந்த நாட்களில் அவருக்கு இருந்த வேலை நேரம் போக மீதமிருந்த அவருடைய நேரம் முழுவதையும் தன் படிப்பிலே முதலீடு செய்தார். இப்போது அதன் பலனை அனுபவித்து வருகிறார். அன்றைக்கு அவர் அரட்டை, சினிமா, பொழுதுபோக்கு என நேரத்தை செலவழித்திருக்கலாம். அவரோடு பயிற்சியாளராக சேர்ந்த பலரும் அதைத்தான் செய்தார்கள். தீர்த்தகிரி தனக்கிருந்த நேரத்தை படிப்பில் முதலீடு செய்தார். திறமை வளர்ப்பது. படிப்பது இன்னும் எத்தனையோ வகை நேர முதலீடுகள் உள்ளன. பலவித கலைகள் கற்பது, பலவித திறமைகளை வளர்த்துக் கொள்வது என நேர முதலீட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. தொழில் கற்பது, சமையல், நாட்டியம், அழகு கலை, காரோட்டுதல், தட்டச்சு, கம்ப்யூட்டர் என்று அது எந்த விஷயமாக இருக்கலாம். நாம் இன்று செய்யும் ஒரு செயல் இன்றைக்கு மட்டுமில்லாது வரும் காலத்திற்கும் பயன்படுமானால் அந்த செயல் முதலீடு செய்ததாகும். இன்றைய வரவு 24 மணி நேரம். இதில் எவ்வளவு நேரம் பின் நாட்களுக்கு பயன்படும் வகையில் போகிறதோ அந்த நேரம்தான் முதலீடு செய்யப்பட்டதாகும். நன்றி நண்பர்களே. மறுபதிவில் சந்திப்போமா?